அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதர் இன்னருளோடும் வராகி அன்னை இன்னருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க. அதாவது இன்றைய நாளை எக்காரணத்தை கொண்டும் தவிர விட்டுடாதீங்க. மிகவும் சக்தி வாய்ந்த பௌர்ணமி. இன்றைய நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த 2 வார்த்தையை மட்டும் நீங்கள் உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குதோ இன்றைக்கு இரவு 12 மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டுமென்றாலும் நீங்கள் சொல்லலாம். உங்களால் சொல்ல முடியாவிட்டாலும் எழுத்து மூலியமாகவும் நான் சொல்லக்கூடிய இந்த 2 சுவிட்ச் வேர்டை நீங்கள் எழுதவும் செய்யலாம், சொல்லவும் செய்யலாங்க. இந்த 2 சுவிட்ச் வேர்டும் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருடம் முழுவதும் இல்லைங்க, வாழ்நாள் முழுவதும் பணம் உங்களை தேடி வர்றதுக்கும், அதே போல் மிகவும் அவசரமான சூழ்நிலை உடனடியாக எனக்கு இந்த பணம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த ஒரு சுவிட்ச் வேர்டை நீங்கள் சொல்லலாம். அடுத்தது நல்ல வேலை வேண்டும், அதுபோல் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும், நல்ல சேல்ஸ் ஆகணும், இது போல் வருமானம் அதிகரித்து தரக்கூடிய அற்புதமானது நீங்கள் கேட்டதும் கொடுக்கக்கூடிய அற்புதமான 2 சுவிட்ச் வேர்டுங்க. இது என்ன சுவிட்ச் வேர்டு, அது எப்படி சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அதாவது இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி, அது மட்டும் கிடையாது, திங்கக்கிழமையில் வந்திருக்கிறது ரொம்ப விசேஷ பலனை கொடுக்கக்கூடியதுங்க. இந்த பௌர்ணமி அன்று நம்ம எந்த ஒரு வழிபாடு எந்த ஒரு பரிகாரம் செய்தாலும் அதற்கு இரட்டிப்பான பலனை கொடுக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த பௌர்ணமி அன்று சுக்கிர பகவானுடைய பரிபூரண அருளும் சந்திர பகவானின் பரிபூரண அருளும் நமக்கு கிடைக்கணும். இப்படி இவங்க 2 பேருடைய அருள் கிடைக்கிறதுக்கு நமக்கு முக்கியமான ஒருத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணணும். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் இருந்தால் தான் இவங்க 2 பேருடைய பேரருளும் நமக்கு கிடைக்கும். அதனால் இந்த பௌர்ணமி நாள் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் ஒரு உகந்த நாளுங்க. மகாலட்சுமி வழிபாடு பௌர்ணமி அன்று பண்ணுவாங்க. நல்ல ஒரு சிறந்த பலனை கொடுக்கும். நீங்கள் பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், மந்திரம் சொல்லணும்னு எதுவுமே கிடையாதுங்க. நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சுவிட்ச் வேர்டை மட்டும் உங்களால் இன்றைய நாளில், அதாவது இன்று இரவு 12 மணிக்குள்ளே எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுது எல்லாம் இந்த ஒரு சுவிட்ச் வேர்டை சொல்லி கொண்டே இருங்க. இதை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அர்ஜெண்ட்டாக பணம் தேவைப்பட்டுச்சுன்னா எவ்வளோ அமௌண்ட்டோ, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு தேவைப்படும் இல்லையா, ஒரு 50,000 இல்லை 1,00,000 தேவைப்பட்டதுன்னா அதை மனசில் நினச்சிட்டு இந்த சுவிட்ச் வேர்டை சொல்லுங்கள். உங்களுக்கு 24 மணி நேரமும் பணம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னாலும் இந்த ஒரு சுவிட்ச் வேர்டை சொல்லுங்கள். இது முற்றிலும் பணத்திற்காக மட்டும்தான். டிவைன் லக்ஷ்மி கவுண்ட் நவ் 5 to 8 ஹர்ட்ஸ். டிவைன் லக்ஷ்மி கவுண்ட் நவ் 5 to 8 ஹர்ட்ஸ். டிவைன் லக்ஷ்மி கவுண்ட் நவ் 5 to 8 ஹர்ட்ஸ். இதை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி முழுக்க சொல்லிகிட்டே இருங்க. உங்களுக்கு சொல்ல முடியலனா ஏதாவது ஒரு நோட்டு, அதாவது கிழிஞ்சிருக்கக்கூடாது, கசங்கி இருக்கக்கூடாது, சுத்தமாக இருக்கணும், ரூல்டு அன்ரூல்டு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் இந்த ஒரு சுவிட்ச் வேர்டை எழுதுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு தேவைப்பட்டதுன்னா அந்த அமௌண்ட்டை எழுதி கீழே இந்த சுவிட்ச் வேர்டை எழுதுங்க. சப்போஸ் உங்களுக்கு 24 ஹவர்ஸும் பணம் தேவைப்படுது, உங்களை தேடி வரணும் அப்படின்னு நினச்சாலுமே இந்த சுவிட்ச் வேர்டை நீங்கள் எழுதுங்க. ரெட் கலர் பென் இல்லைன்னா க்ரீன் கலர் பெண்ணால் எழுதுங்க. 2ம் கிடைக்காத பட்சத்தில் இன்றைய நாள் நமக்கு முக்கியம் இல்லையா, அதனால் ப்ளூ கலர் பெண்ணாலையும் நீங்கள் எழுதலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு பண தேவைகள் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த ஒரு சுவிட்ச் வேர்டை சொல்லிக்கொண்டே இருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும், நல்ல சேல் ஆகணும், வருடம் முழுவதும் நல்ல பிஸ்னஸ் உங்களுக்கு நல்ல க்ரோத் ஆகி நல்ல ஒரு லக்ஸரி லைஃப் வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லக்ஷ்மி மேஜிக் பிகைன் நவ். லக்ஷ்மி மேஜிக் பிகைன் நவ். லக்ஷ்மி மேஜிக் பிகைன் நவ். இதை இந்த 2 சுவிட்ச் வேர்டையும் நீங்கள் சொல்லலாங்க. நீங்கள் சொல்ல நல்ல ஒரு பண வரவில் அதிரடி மாற்றம் ஏற்படும். அதாவது அள்ளி வைக்க முடியாத அளவு கூட பணம் உங்களை தேடி வரும், நம்பிக்கையோடு சொல்கிற பட்சத்தில். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைய நாளில் சொல்லக்கூடிய அற்புதமான இன்னும் ஒரு சுவிட்ச் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா வேதிக் சுவிட்ச் வேர்டுங்க. பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான சுவிட்ச் வேர்டுங்க. ஓம் வசுதரே ஸ்வாகா. ஓம் வசுதரே ஸ்வாகா. ஓம் வசுதரே ஸ்வாகா. இந்த ஒரு மந்திரம், இது வேத மந்திரம். இது பார்த்திங்கன்னா வேதிக் சுவிட்ச் வேர்டுன்னு சொல்லுவாங்க. சுவிட்ச் போட்டால் எப்படி வேலை பார்க்குமோ அதே போல் உடனடியாக பலன் தரக்கூடிய அற்புதமான மந்திரம். இன்றைக்கி சொன்ன இந்த சுவிட்ச் வேர்டை நீங்கள் இன்றைய தினத்தில், அதாவது பௌர்ணமி என்று நீங்கள் சொல்லும்போது அதீத பலன் தரக்கூடியது. நீங்கள் கேட்ட பணமும் கிடைக்கும், நீங்கள் மனதில் நினைத்து கொண்ட பணமும் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல வேலை வேண்டுமா, லக்ஸரி லைஃப் வேணுமா, இல்லை என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய அற்புதமான மந்திரங்க. இந்த
இந்த ஓம் வசுதரை ஸ்வாகா அப்படின்றது பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான பேர் பயன்படுத்தி நல்ல ஒரு பலனை அடைந்த ஒரு வேதிக் சுவிட்ச் வேர்டுங்க. பணவரவில் அதிரடி மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. அல்ல கூட குறையாமல் பணம் உங்களுக்கு தேடி வரும். அந்த அளவுக்கு நம்ம வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க ஒரு மந்திரம் இது. இன்றைய நாளில் சொல்லும்போது மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும். அம்மாவோட பரிபூரண அருள் கிடைச்சாலே சுக்கிர பகவானுடைய பேரருளும் சந்திரனுடைய பேரருளும் கிடைத்தாலே நம்ம ஒரு லக்ஸரி லைஃப் வாழக்கூடிய அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் மறக்காமல் இன்றைக்கி சொன்ன இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களால் சொல்ல முடியலனாலும் நோட்டில் எத்தனை முறை வேண்டும் என்றாலும் எழுதலாம், எத்தனை முறை வேண்டும் என்றாலும் சொல்லலாம். இது வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இன்றைக்கு தான் அப்படின்னு கிடையாது, டெய்லியுமே சொல்லலாம். இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க இன்றைய தினத்தில். ஏன்னா இந்த நாள் விட்டால் நமக்கு கிடைக்காது. அதனால் நான்வெஜ் சாப்பிட்டா மட்டும் சொல்லாதீங்க. மாதவிடாய் காலத்தில் தாராளமாக சொல்லலாம். குழந்தைகளையும் சொல்லுங்கள், பெண்கள் அனைவரும் சொல்லுங்கள், உங்கள் கணவர்களையும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு பலனை கொடுத்தே தீரும். நம்பிக்கையோடு சொல்லுங்கள். இன்று இரவு 12 மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டுமென்றாலும் நீங்கள் சொல்லலாம். நம்பிக்கையோடு சொன்னீங்கன்னா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிராக்களை ஏற்படுத்தி கொடுத்தே தீரும். உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி.